ராமலிங்கம் சார், இன்னைக்கு அண்ணாமலையோட பேச்சை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதுக்கு முன்னால அருமை சகோதரர் புரட்சி கவிதாசன் அவர்கள் ரொம்ப இலக்கியபூர்வமாக சில விஷயங்களை சொன்னார். அது மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது வந்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக, புதிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக ஆதரவு குவிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆன்லைனில் 2 லட்சம் கையெழுத்து அப்படின்னெல்லாம் சொல்லியிருக்கிறார். அந்த ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோதுன்னு. ஆனால் ஒரு காட்சி இன்றைக்கி சமூக ஊடகங்களில் வந்துக்கிட்டு இருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்கள்ட்ட பிஸ்கட்டை கொடுத்து இதில் கையெழுத்து போடுன்னு சொல்கிறதும், அந்த பிள்ளைகள் நாங்கள் போட மாட்டோம் என்று விழுந்தடித்து போடுவதும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது இந்தி நாங்கள் படிக்க வேண்டும், இந்தி திணிப்புக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு அதுதான் அவர்கள் 5 கோடி 1 கோடின்னு நினைக்கிறேன், 1 கோடி எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் கையெழுத்து என்று ஆரம்பித்திருக்கிறார்கள். அதோடு இன்னொன்று சொன்னாங்க, திரு அண்ணாமலை அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது அவதூறு அம்புகளை எல்லாம் அவர் தாங்கி கொண்டு ஒரு போர்க்களத்து யானை போல நிற்கிறார் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கி நான் தனிப்பட்ட முறையில் சொல்லலை, தமிழக பாஜக என்பது தமிழ்நாட்டில் ஒரு வயலுக்குள்ளே புகுந்த யானை எப்படி பயிரை அழிக்குமோ அதுபோல் தமிழ்நாட்டு நலனை அழித்து கொண்டிருக்கிறது. அவரே சொன்னார் தமிழ்நாட்டினுடைய பேரிடர் அப்படின்னு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு நயா பைசா கூட பேரிடர் தராத ஒன்றிய அரசை வழிநடத்துகிற கட்சி பாஜக என்பதையும் தமிழ்நாடு பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. இன்றைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லி இருப்பது தவம் கிடக்கிறார்கள். எங்களை அதை நண்பர் புரட்சி கவிதாசன் இந்த திரு அண்ணாமலை அவர்களுடைய பேட்டியை முழுசாக பார்த்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவர் தான் அண்ணாமலை யாரை மனதில் வைத்து கொண்டு சொல்கிறார் என்பது தானே நீங்கள் எழுப்புகிற கேள்வி. அவர் எடப்பாடி பழனிசாமியைத்தான் சீண்டுகிறார். எங்கேருந்து அந்த பிரச்சனை வருதுன்னா, நேற்றைக்கு முன்தினம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அளித்த ஒரு பேட்டியில் எங்களுக்கு திமுக தான் எதிரி என்று சொல்கிறார். கூட்டணி பற்றி இன்னொரு 6 மாதம் இருக்கிறது, பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று சொல்கிறார். உடனே இவர் அண்ணாமலை இதை தன்னை சாதகமாக எடுத்துக்கொண்டு அதிமுகவை குறிவைத்துத்தான் அவர் சொல்கிறார், வேறு யாரையும். ஏன்னா நேற்றைக்கு தொகுதி சீரமைப்பு குறித்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம், அதில் பாஜக, மகத்தான கட்சியான தமாக, அப்புறம் 1-2 கட்சிகள் கலந்துக்கல, அதில் அதிமுக கலந்துக்குது, ஆக்கப்பூர்வமாக பேசுகிறாங்க. வெளியே வந்து திரு ஜெயக்குமார் என்ன சொல்கிறாரு, இது திமுக நடத்துகிற நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, பாஜகவோடு அதிமுக சேருவதற்கு தவம் கிடக்கிறதா என்பதை விடவும், பாஜகவோடு ஒருவேளை தப்பித்தவறி இவர் இவ்வளவு தூரம் பேசுகிறார் இல்லையா நண்பர் புரட்சி கவிதாசன், கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது உங்கள் கட்சியை சேர்ந்த தேசிய பொதுச் செயலாளர், ஏதோ ஒரு பொதுச் செயலாளர் அண்ணன் ராம சீனிவாசன் நம்ம என்ன சொன்னாங்க, நீங்கள் எங்களோட சேரலைன்னா விளைவுகள் விபரீதமாக இருக்கும் என்று பகிரங்கமாக மிரட்டினாரா இல்லையா? யார் தவம் கிடப்பது? அப்படி இருந்தும் அதிமுக கடந்த முறை பாஜகவோடு கூட்டணி வைக்க மறுத்தது. ஏன்னா அவங்களோட சேர்ந்தா எங்களுக்கு சிறுபான்மை மக்களுடைய வாக்கு கிடைக்காது என்கிற அச்சம். இன்னைக்கு அதைவிட மோசமாக தமிழ்நாட்டில் பாஜக அம்பலப்பட்டு நிற்கிறது, தனிமைப்பட்டு நிற்கிறது. தமிழ்நாட்டு பள்ளி பிள்ளைகளுக்கு தரக்கூடிய நிதியை கூட தரமாட்டோம் என்று சொல்கிற ஒரு கட்சியை எப்படி தமிழ்நாட்டு மக்கள் ஆதரிப்பார்கள்? எனவே எடப்பாடியை அவர்கள் வேறு வகையில் மிரட்ட துணிகிறார்கள். அதனால்தான் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக திரு ஓபிஎஸ் ஒரு மனு போடுறாரு. ரெட்டலை என்பது ஏற்கனவே எடப்பாடி தலைமையிலான அந்த அதிமுகவுக்கு தரப்பட்டு விட்டது. அந்த வழக்கை மறுபடியும் இவர்கள் தோண்டி எடுத்து ஒரு மனு கொடுத்து, நாங்கள் நினைத்தால்தான் அதிமுகவுக்கு ரெட்டலை கிடைக்கும் என்று சொல்ல வைக்கிறார்கள். இந்த பின்னணியிலே தான் மிஞ்சினால் கெஞ்சுவது, கெஞ்சினால் மிஞ்சுவது என்கிற ஒரு பாணியை திரு அண்ணாமலை அவர்கள் பின்பற்றுகிறார். இவங்க வந்து திமுக தான் எங்கள் ஒரே எதிரி என்று பழனிசாமி அவர்கள் சொன்ன பின்னணியிலே தான் அண்ணாமலை தவம் கிடக்கிறார்கள் என்று சொல்கிறார். இதில் தவம் கிடக்கல, மிரட்டி அதிமுகவை பணிய வைக்க முடியுமா என்று பாஜக முயல்கிறது. இப்போ ஏன் அவர் என்ன சொல்கிறாரு நண்பர் புரட்சி கவிதாசன், இதை பற்றியெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம், நட்டாஜி பேசுவாங்க, மோடிஜி பேசுவாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்கெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாலேயே எதற்கு அண்ணாமலை பேசுகிறார்? கடந்த காலத்திலேயே கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுன்னு பாஜக சொன்னிச்சா இல்லையா? எம்ஜிஆரையே இழிவுபடுத்தி பேசுகிறார்களா இல்லையா? இதே வந்து ஜெயலலிதா அம்மாவை அந்த அக்யூஸ்ட்னு சொன்னாரா இல்லையா? பிறகு இது அதிமுக பாஜகவிடம் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களிடம் அந்த கட்சிக்குள்ளேயே சிலரை பிடித்து ஏற்கனவே ஒரு 3 பேரை வெளியே வச்சிருக்காங்க. ஒன்று டிடிவி தினகரன்,
இன்னொன்று ஓபிஎஸ், இன்னொன்று சசிகலா அம்மா. இப்போ அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு சலசலப்பை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். அது வேற சமீபத்தில் சிவராத்திரி சமயத்தில் அமித்ஷா அவர்கள், வேலுமணி போன்றவர்களுடைய அந்த ஒரே நிகழ்வில் பங்கேற்றது, அது குறித்து பல கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கிறது. இப்படி அந்த கட்சியை கலைக்க ஒரு பக்கம் முயற்சி செய்து கொண்டே மறுபுறத்தில் எங்களுக்காக தவம் கிடக்கிறார்கள். அப்படி என்ன பாஜக தமிழ்நாட்டில் தன்னை ப்ரூவ் பண்ணிடுச்சு? ஒரு கணக்கு சொன்னார் இல்லையா, போன தடவை பாமக ஓட்டு மற்ற கட்சிகளுடைய ஓட்டு சேர்ந்தது தானே பாஜகவினுடைய ஓட்டு. நீங்க இன்னமும் கூட ஒரு எம்எல்ஏ சீட்டை தனியா ஜெயிக்க முடியலையே. இந்த பின்னணியில ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார். அது எப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த கையெழுத்து மாதிரி தான் இதுவும். ஏதோ பாஜக வளர்ந்து அப்படியே இது பண்ண மாதிரியும், மற்ற கட்சிகள் எல்லாம் தவம் கிடப்பது போலவும், பாஜக தனித்து நிற்க முடியாது. யாரோட சேர்ந்து நின்னாலும் பாஜக யாரோடு சேருகிறது என்பதல்ல, பாஜகவோடு யார் சேர்ந்தாலும் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதிரானவர்கள். ஏன்னா நீங்க வம்படியா இந்தி மொழியை திணிக்கிறீங்க. 2 மொழிப்போர்கள் நடந்த தமிழ்நாட்டில் இந்தின்னு சொல்லி இங்கே கையெழுத்து வாங்குறீங்க. நீங்க என்ன அந்த மாதிரி கையெழுத்து வாங்க உரிமை உண்டா? கட்டாய உரிமை உண்டு. ஆனால் நீங்கள் கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்துட்டு இல்லைங்கய்யா கையெழுத்து வாங்கணும். ஒரு பக்கம் நிதியே தர மாட்டேங்கிறீங்க. திரு தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றாரு? இல்லை, நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்கலை அப்படின்னா உங்களுக்கு நிதி தர முடியாது என்று மிரட்டிக்கொண்டே மறுபுறத்தில் மிகப்பெரிய ஜனநாயகவாதி போல நீங்கள் கையெழுத்து கேட்கிறீர்களே, அதில் பணத்தை கொடுக்கறதுக்கு கையெழுத்து போட்டுட்டுல இதுக்கு கையெழுத்து கேட்கணும் நீங்கள். எனவே தமிழ்நாட்டு மக்கள் இங்கே ஒரு கல்வியில் உயர்ந்தோங்கி இருக்கு, சுகாதாரத்தில் உயர்ந்தோங்கி இருக்கு. நீங்கள் இந்தி பேசுகிற மாநிலங்களில், நீங்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் கல்வியினுடைய தரம் என்ன? இதுவரை அரசியல் விவாதம் மட்டுமல்ல. எனவே அதிமுக ஒரு பெரிய கட்சி, பாஜக தன்னை இதுவரைக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்கா, அதிமுகவோட பெரிய வாக்கு வங்கி இருக்கா பாஜகவுக்கு. இது என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி ஒருபடி இறங்கி திமுக தான் எங்களுக்கு எதிரி, கூட்டணி குறித்து 6 மாதம் கழித்து பேசிக்கலான்னு சொன்ன பின்னணியில தான் திரு அண்ணாமலை தவம் கிடக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.